நீங்கள் என்ன வேணால் அடிச்சுக்கிட்டு இருங்கப்பா, நாங்கள் ரேஸில் ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம்னு இன்றைக்கி ஒரு செய்தி மூலமாக வெளியில் கடத்தியிருக்கு என்டிஏ அலையன்ஸ். தொகுதி பங்கீடு இன்றைக்கி 3 கட்சிகளுக்கு முடிஞ்சிருக்கு, பிரதானமாக இருந்த கட்சிகள். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேச போகிறோம். வெல்கம் டு தி நியூஸ் அண்ட் வியூஸ். வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த என்டிஏ கூட்டணியில் இதற்கு முன்பு நம்ம பேசும்போது எல்லாமே டெல்லியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசணும். அந்த பர்செப்ஷனை எப்படி உடைக்கிறதுன்னு நம்ம நிறையா பேசணும். அதில் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அதில் இன்னைக்கு வந்து பேசின ஒரு விஷயத்தில் முக்கியமாக நகர்ந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் 3 கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை அப்படிங்கிறது இறுதியாகி இருக்கு. அமமுக, பாமக, பாஜக. இதுதான் இன்றைக்கு ஹாட் நியூஸாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்களே, நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ கடந்த முறை சொல்கிறப்ப வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னதுக்கு அது எப்படி அதிமுகன்னு சொல்ல, இது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறேன். தொகுதி உடன்பாடு எந்த அலுவலகத்தில் நீங்கள் கையெழுத்தாச்சு, அது யார் முன்னிலைன்னு நீ கையெழுத்தாச்சு? அதுதான் இது 2வது கேள்வி. அதாவது எங்கே கையெழுத்தாச்சுங்கிறது உங்களுக்கு சாதகமான பதில். அது அதிமுக அலுவலகத்தில் நடந்திருக்கு. ஏன்னா நம்மளும் போன நிகழ்ச்சியில் பேசும்போது என்னதுன்னா வந்து அவங்க டெல்லியிலிருந்து இங்கே வந்து தான் அதை பண்ணணும், அது ஒரு பெர்செப்ஷன் உடைக்கிறதுக்கான ஒரு மேட்டர்னு பேசியிருந்தீங்க. யார் முன்னிலையில் கையெழுத்தாச்சுங்கிறது நான் சொல்ல வந்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி முன்னிலை. அதான் நான் சொன்னேன். நீங்கள் இங்கே வந்து பேசணும்னு சொன்னீங்க, நான் வந்து எடப்பாடி அவர்கள் லீட் ரோல் எடுக்கணும்னு சொன்னேன். ரெண்டுமே இன்னைக்கு அது நடந்திருக்குங்கிறதான் செய்தி. என்னுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள்லாம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்பட்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறவர்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இந்த லீட் ரோல் எடுத்தது அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு பெர்செப்ஷனை இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கான. அதுக்கப்புறமும் உங்கள் வாயில இருந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வர மாட்டேது, என்டிஏ கூட்டணி தானே சொல்கிறீங்க? இல்லை, அவங்களே என்டிஏ கூட்டணி தானே சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சொல்லல. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. தமிழ்நாட்டில் அவங்க தலைமைங்க. நம்ம போனதுலேயே அதானே சொன்னோம். ஓகே, போனதில் பேசும்போதுமே நீங்கள் சரியாக எடுத்து பார்த்துருக்கணும். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தலைமைன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்களோ அதுதான் நம்மளும் சொல்கிறேன். இப்போ இந்த கூட்டணியில் என்னன்னா, பாஜகவுக்கு 27 இடங்கள், பாமகவுக்கு 18 இடங்கள், அமமுகவுக்கு 11 இடங்கள். கரெக்டா? ஆமாம், ரைட். இதில் வந்து போன முறை போட்டியிட்ட விஷயங்களையும் சேர்த்து பேசினது கரெக்டாக இருக்கும். போன முறை பாஜக வந்து கிட்டத்தட்ட 20 இடங்கள் போட்டியிட்டாங்க, 4 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இடங்கள் கிடைச்சிருக்கு. 7 இடங்கள் வந்து 23 இடங்கள் போட்டியிட்டு 5 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, இதுக்கு முன்பு வந்து பாமக 20 இடங்களுக்கு கம்மியாக கண்டெஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ அவங்க முதல் முறையாக 18 இடங்கள் போட்டி போடுறாங்க. இது வந்து ஒரு செய்தி தான், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொன்று, இதில் வந்து அமமுகவும், அதாவது அமமுகவினுடைய கூட்டணிக்குள்ளே வரும்போதே டிடி விதிநகரன் சொன்னது, நாங்கள் பாஜக மூலமாக தான் வந்தோம், பாஜக கிட்ட தான் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துவோம்லாம் சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தி. அவர் போன முறை வந்து 161 இடங்கள் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியாக இருந்தால். இப்போ இந்த முறை 11 இடங்கள் போட்டி போட்டிருக்காங்க. எனக்கு இந்த அரித்தமெட்டிக்கான விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 161 இடங்களில் போட்டி போட்டவர் எப்படி 11 இடங்களுக்குன்னு வராங்க? இல்லை உண்மையாலுமே பலம் என்ன அப்படிங்கிறதுல அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது எனக்கு. மேட்ரு என்னன்னா, கடந்த முறை வந்து அவர்களுடைய இலக்கு என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றது அவருடைய இலக்காக இருந்தது. பட் இந்த முறை வந்து ஒரு தாய் பிள்ளையாக சேர்ந்துட்டனால அவங்க இலக்கு வந்து மாறிடுச்சு, திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றப்போம். ஸோ அந்த காம்ப்ரமைஸ் செய்யும்போது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னொன்று, இவங்க 2 பேருடைய கூட்டணியும் இப்போது பாஜகவும் அதே மாதிரி அமமுகவும் இவங்களுடைய எண்ணிக்கை வந்து 40 தாண்டிடக்கூடாது, 45 தாண்டிடக்கூடாதுன்னு அதிமுக தரப்பில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதை ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருடைய சேர்க்கும்போது 28 + 11 கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. 27 + 11 ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 38 தான், 40 கூட தாண்டலை. அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக. அது அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. எனக்கு வந்து பாஜக 27 இடங்கள் போட்டிடுறது கொஞ்சம் சின்ன ஒரு கேள்வி எழுப்புது. காரணம் என்ன, கடந்த முறை 20 பார்க்குறப்ப இந்த முறை 27 ஜாஸ்தி. நான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போட்டிடுறது வந்து 28 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அது போக மாநிலங்களவைக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ காங்கிரஸ் விட பாஜக இங்கே பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்குதுன்னு காமிக்கணும் அப்படின்னா அவர்களை விட கூடுதலாக ஒரு இடமாவது அவங்க வாங்கியிருக்கணும். நீ காலைல வந்த தகவலே வந்து
அவங்க 29 இடங்களில் போட்டிடுறாங்க அப்படி மாதிரி தகவல்லாம் வந்தது. ஸோ கணக்கு பார்க்கும்போது நம்ம காங்கிரஸோட ஒரு தொகுதி கூடுதலாக போட்டிடுறாங்க அப்படின்றதுக்கு. இப்போ என்னென்னா காங்கிரஸை விடவும் ஒரு தொகுதி குறைவாக போட்டிடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சியோட பலம் என்ன அப்படின்றது ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுன்றது ஒரு கேள்வி இருக்குல்லையா. அது அவங்க எதன் அடிப்படையில் அந்த நம்பருக்கு ஃபிக்ஸ் ஆனாங்க அப்படின்றது தெரியல. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன சின்ன டாக்கு தான். ஆனால் எவ்வளோ இடங்களில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கிறதுலேருந்து அவங்களுடைய பலம் தெரியறது இல்லைங்கிறது என்னுடைய பொதுவான ஒப்பீனியன். ஏன்னா எவ்வளோ வேணால் கண்டெஸ்ட் பண்ணலாம், எது வந்து ரிசல்ட்டாக கையில் இருக்குதோ அதுதான் அவங்களுடைய பலமே. ஸோ அந்த வகையில் ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த கவுண்ட்டில் மோதிக்கலாமே தவிர எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் தான் எல்லாத்தையும் பேச போகுது. இன்னொன்று பாமக தரப்பில் அன்புமணி அவர்கள் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு பாமக தானே வந்திருக்கு, இன்னொரு பாமக வரல. அதுவே ஒரு பதில் தான். ஆமாம், அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் இல்லையா. கடந்த முறை அவங்க 23லேருந்து 5ன்றது தோல்வி, அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்றனால அது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று ஒரே ஒரு பாமக தான் வந்திருக்கு, இன்னொரு பாமக வரல. ஸோ பாமகவில் ஒரு ஸ்பிளிட் இருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு சிக்கலை உண்டாக்குன்றனால பேசியிருக்கலாம், அது ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாமக கேஸும் போயிட்டுருக்கு, உச்சநீதிமன்றமும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அதை தாண்டி அன்புமணி அவர்கள் வந்து டூ மச் ஆஃப் இடங்களை வாங்கிக்கிட்டு கடைசியில் அது எதுவுமே கை கொடுக்காம போயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சு தலைமை மீது ஒரு கேள்வி. ஆமாம், ஏன்னா இதில் ஒரு லீடர்ஷிப்பை நிரூபிக்க வேண்டிய தேர்தல். டூ மச் ஆஃப் இடங்கள் வாங்கி வின்னிங் ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக காட்டிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அதுக்காகவும் அப்படி ஒரு இடம் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த கலையபரங்களுக்கு மத்தியில் புதுச்சேரியிலையும் போனோம் அப்படின்னா புதுச்சேரியில் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இந்த செய்திகள் பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னு தெரில, திமுக காங்கிரஸ் பக்கத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்குது. ஆமாம், இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரச்சனை இருக்கிறனால நாங்கள் 30 தொகுதியிலையும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிடறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸும் அவங்களுக்கும் உடன்பாடு இழுத்துட்டே போச்சு. காங்கிரஸும் வந்து நாங்கள் 30 பேரும் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிடறோம்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுலாம் எடுத்தாங்க. ஆனால் சொன்ன மாதிரி சற்று முன்பு ஏதோ உடன்பாடு எட்டப்பட்டு காங்கிரஸ் கட்சி வந்து 16 தொகுதிகள்லையும் திமுக 12 தொகுதியிலையும் வந்து போட்டிடுறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சிபிஐக்கு ஒரு இடமும் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு இடமும் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ 30 வந்து இப்படி செட்டில் இருக்கிறதா இப்போ சிபிஎம் வந்து தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு கூடுதலான செய்தி. ஓகே, கமிங் பேக் டு பாண்டிச்சேரி. இப்போ அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ் ஸ்கூல்ல இன்னொரு பிரச்சனை நீங்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு இது இடம் தர மாட்டேன் அப்படி இல்லை போட்டியிட வேணான்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க போல. வைத்தியலிங்கம் அவர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. வைத்தியலிங்கம் அவர் ஆஃபீஸ் முன்னாடி நாராயணசாமியினுடைய ஆதரவாளர்கள் முற்றுகை பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸும் உள்கட்சி போராட்டமும் வந்து அவளும் நானும்ன்ற கதை மாதிரி ஒன்று கட்சி போராட்டம்னு சொல்றதா கோஷ்டி போராட்டம்னு சொல்றதா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அந்த இடங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இன்னும் நார்த்தில் பல இடங்கள் காங்கிரஸில் இதே மாதிரியான டோனில் இருக்குது. அது இப்போது தேர்தலை ஒட்டி இன்னும் வெளிப்படையாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து எந்த அளவு வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி ஒரு நாள் அது விரிவாக பேசலாம். பாண்டிச்சேரி பற்றி பேசும்போது இன்னொன்று முக்கியமான ஒரு போட்டியாளர் இருக்கார், டிவிகேவுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டும் வந்திருக்கு. ஆமாம், நீங்கள் அதை பார்த்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த கேண்டிடேட் லிஸ்ட் பார்க்க கேண்டிடேட் லிஸ்ட்டில் பல சுவாரஸ்யங்கள் சொன்னாங்க. அதில் முதல்ல தென்பட்ட சுவாரஸ்யம்னா வேட்பாளர்கள் பட்டியல். அவங்க வந்து முதலாக தேர்தலில் களம் காண்றாங்க. வேட்பாளர் பட்டியல் வெளியாது. முதல் வேட்பாளர் இடம் வந்து அது இல்லை சுவாரஸ்யம், அந்த தொகுதி பேர் வந்து லாஸ்பேட்டை. அதுதான் வந்து சுவாரஸ்யம். அதில் பேர் முக்கியம் இல்லை, தொகுதியோட பேர் தான் வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கு அடுத்து ஊரில் பல பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பல பெயர்கள் வந்து அதில் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அதிமுகலேருந்து முன்னாடிலேருந்து வந்தவங்க, பாஜகலேருந்து முன்னாடிலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஒருத்தர் 2 பேரில் ஒரு 4-5 பேர் அப்படி இருக்கிறாங்க. எக்ஸ் பிரசிடென்ட்டு எல்லாத்தையும் உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. புசியானந்த் ஒரு முறை பேசும்போது யாரெல்லாம் வந்து போஸ்டர் ஓட்டினாங்களோ, யாரெல்லாம் வந்து ரசிகர் மன்ற வேலைகள் செய்தார்களோ அவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்போம்னாங்க. புதுச்சேரியை பார்த்தா என்னப்பா எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல இருந்து வந்தவனுக்கு கொடுத்துருக்குங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவும் அப்படிதான் நடந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இன்னொன்று அங்கே வந்து நிர்வாகிகள் தரப்புல இருந்தும் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க தாவேக்கால. அங்கே வந்து நேற்றுமே கூட வந்து பாஜக சார்பாக நியமன எம்எல்ஏ வந்தவர் விலகி கட்சியில் சேர்றாரு. அவருக்கு உடனடியாக இருந்தாங்க எம்எல்ஏ சீட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு தகவல் என்னென்னா, கூட்டணி வந்து அலையன்ஸ் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் டிவிகே, அப்படி தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு அலையன்ஸ் சேர்ந்துருக்குது பாண்டிச்சேரியில். நேயம் மக்கள் கழகம் அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த அலையன்ஸில். இதுதான் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. திமுக தரப்புல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த இரவுக்குள்ள மற்ற பார்ட்டிக்கெலாம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டை சொல்கிறீங்க இல்லையா? தமிழ்நாட்டை
மற்ற இதுக்கெல்லாம் முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் ஃபீவர் இஸ் டூ ஹை, ரொம்ப இன்னும் வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் விரிவாக பேசுவோம். நன்றி. மிக்க நன்றி.